சரியாயிருவேன். அப்படியே ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஆனா இவருக்கு வந்து நாங்க சேமா இருக்கோம்னு சொல்லி கமெண்ட் வருமா? ஒரு குரங்கு வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கேரளால எடப்பள்ளி எர்ணாகுளம்ல தான் இருக்கோம். ஆக்சுவலி டிடிஎஃப் நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு ஆக்சுவலி என்ன vlogனு வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்லா போறோம். என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பண்ண ஒண்டர்லா போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் பிளான் பண்ணி வச்சுட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தாச்சு. ஒண்டர்லாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பி வரலைங்க. ஸோ வந்து நாங்கள் கிளம்பி பிளான் பண்ணி வந்தது வேற. ஐயோ கவுதுரு போய் நேரத்துக்கு. ஸோ டிடிஎஃப் ஆக்சுவலி இங்கே கிளம்பி வந்ததெல்லாம் நான் vlog எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வந்து கரெக்டாகவே நான் முடிக்கல. ஏன்னா அது என்னன்னே தெரியல. நேற்று ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. நேற்று இல்லைங்க, ஒரு 3 நாள் 4 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்தது. ஸோ அதனால் அந்த வீடியோவை கரெக்டாக இது பண்ணல. பட் நல்ல ஒரு vlog. ஸோ வந்து நான் சின்னதாக போடுறேங்க, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்கங்க. சம்மர் அடிச்சு பொலன்னு பொழுக்குது. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக என் ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் காலேஜ் லீவ் விட்டாங்க. அதனால் ஜம்முன்னு எங்கேயாவது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க மைண்டில் எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. எப்போவுமே எங்கேயாவது போகணுன்னாலே டக்குன்னு குஷி ஆகிடுவேன். டக்குன்னு சூப்பராக பிளான் பண்ணிடுவேன். இந்த வாட்டியும் குஷி ஆகிட்டேன் தான். ஏனே தெரியல, எதுவுமே மைண்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. வெயில் தாங்க. ஐயோ, சிட்டியில் கூட பரவாயில்லைங்க, இங்கே வில்லேஜில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மோசம். ஏன்னா நம்ம வீடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஷீட்டா, அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷீட்டா. ஸோ அதனால ஹீட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வருது. போன வருஷம் வரும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹீட்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் கண்டிஷனர் வாங்கிட்டேங்க. பட் இருந்தாலும் மாற்ற மாதிரி வாங்க வேணாம், அங்கே இங்கேன்னு நம்ம ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஏசி வாங்கிக்கலாம், போர்ட்டபிள் ஏசி வாங்கிட்டேன். ஆனால் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி மாட்டினேன், மொத்த கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் மாட்டினேன், லைட்டாக உருகிற ஸ்மெல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சரி இதை ஒயர்லாம் மாற்றலாம், ஒயரை மாற்றிட்டேங்க. ஸோ வந்து இதுதாங்க நான் சொன்ன அந்த ஏர் கண்டிஷனர். ஸோ வந்து இந்த ஏர் கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே போன வாட்டி வாங்கிட்டேன். இது வந்து சின்ன பிளக்கு, இது வந்து பெரிய பிளக் இதுக்கு வேணும். ஸோ அதனால வந்து கன்வெர்ட்டர் போட்டு ஒரு டைம் குத்துன உடனே மொத்த கரண்ட்டு வீட்டில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோ சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. உங்களை நான் எரிஞ்செரிஞ்சு பேசுறேன்னு சொல்லிடுவாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போங்கன்னு பேசுறேன். இந்த காலத்துலயும் வாங்க போங்கன்னு பேசுற ஒரு வைஃப் கிடைப்பாளா சொல்லுங்க? அதெல்லாம் கிடைப்பாங்களே, உண்மையாக கிடைப்பாங்க, உண்மையாக கிடைப்பாங்க. இல்லை எனக்குலாம் கிடைப்பாங்க. நீ வேணா பார்க்குறியா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா லீவ் கிடைக்கும், பறந்துடலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். 3 நாள் லீவ் கிடச்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பறக்க போகிறோம். பட் எங்கே பறக்க போகிறோம்னு இன்னும் பிளானே பண்ணல. என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா போகலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான பிளான் சொன்னாங்க. ஒண்டர்லா போகலாம் அப்படிங்கிறது சூப்பரான பிளான் தான். பட் இங்கேருந்து ஒரு 7 hours 8 hours ஜேர்னி. இப்போ கிளம்புனோம்னா சாயந்தரம் தான் போக முடியும். காலைல கிளம்பியிருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே தான் போயிருந்திருக்க முடியும். அதனால ஏர்லி மார்னிங் போயிருந்திருக்கணும். அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒண்டர்லா போனாலும் ஒண்டர்லாக்கு அப்புறம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ வந்து அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது. இன்னைக்கு ஏதாவது பிளான் பண்ணி ஆனால் எங்கேயாவது கிளம்பிடலாம், முடியலைங்க. டிடிஎஃப் அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கே வாசப்போ போகிறீங்கன்னா அது சொல்கிறதுக்கு ஒரு விஷயங்க. இந்த கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு விஷயம் பண்ணுவான். அங்கே இருக்கா நம்ம பப்ளு இங்க வா. அவன் தேடுறான். இங்க பாரு பப்ளு, இங்க பாரு. எங்கேயோ தேடாத, இங்க வா. இதோ வந்துட்டேன். ஹாய், வந்துட்டான். எப்படி ட்ரெயின் பண்ணிருக்க பாத்தியா? உட்கார் சொன்னா உட்காருவான், நிக்க சொன்னா நிக்க மாட்டான். டிடிஎஃப் அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில இருந்து கிளம்பியாச்சு. எங்க வாசா கிளம்பிட்டீங்க அப்படின்னா எங்களோட மாமனார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஜஸ்ட் மாமனார் வீட்டுக்கு போறோம், லஞ்ச் சாப்பிட்றோம், தலைவரை டிராப் பண்றோம். இப்போ மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு ஒண்டர்லாலாம் சுத்த முடியாதுல்ல. ஸோ அதனால மாப்பிள்ளையை கூப்பிட்டு போய் எங்கள் மாமனார் வீட்டில் விட்டுட்டு மத்தியானம் ஒரு சின்ன விருந்து சாப்பிட்டுட்டு, எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அதனால எங்கள் அத்தை கையால் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சை சாப்பிட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி பிளானுங்க. நம்ம ஜார்விஸ் மாப்பிள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பக்கம் போயிருக்கேன். பயங்கரமான ஸ்பாட்டுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஸ்வீட்டு என் மச்சானை கூப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்துட்டு சுடர் டைம் ஆச்சுன்னா 2:45 ஆச்சுங்க. அவ்வளோதான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போச்சு. எங்கள் மாமனார் வீட்டுக்கு போய் ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அடா என்ன டேஸ்ட்டு. எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 குழம்பு பண்ணுறாங்கன்னா 2 குழம்பு நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு 3 குழம்பு 3மே நல்லா இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்றீங்க. புரியல? அது நல்லா இல்லன்றீங்க.
நீ சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மாவை. இல்ல புரியல. செம்ம டேஸ்ட்டு. அடா ஏண்டி மூஞ்சி அப்படி சுருங்கி போயிடுது போல. எங்கள் அம்மா ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறாங்கடி. சும்மா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தான். ஸோ வந்து இப்போ ஆக்சுவலி பிளான் மாறிடுச்சுங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. வந்து கொஞ்சம் தாங்க சாப்பிட்டு உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் தான் நினச்சோம். டேஸ்ட் பயங்கரமாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அங்கேயே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால நேராக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொச்சிக்கு கிளம்பிட்டோம். வந்து நம்ம சஞ்சீவி மச்சான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து நம்ம கேமராமேன் தம்பி பக்கத்தில் உட்காந்து வழி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பார்க்குறேன் என்னன்னு. ஒரு நிமிஷம் விடு. நான் ஆன் த கேமரா பார்க்கல. விடு ஒரு நிமிஷம் மேக்கப் கிட்டா, அதனால என்ன தப்பு இல்ல. கை விடு. ஐயோ அதெல்லாம் எல்லா பொண்ணுங்கன்னா மேக்கப் பண்றது இருக்குறதா. சரி பாக்குறப்ப பாக்க விடு. நீ ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. ஐயோ இதுல என்ன சீப்பு உள்ள இருக்கிறது என்ன நீட்டு. பரவாயில்ல செல்லம். இதுதான் என்னோட ஒய்ஃபோட மேக்கப் கிட். மேக்கப் கிட் இல்ல, பேஸ்ட், க்ளோஸ் அப் பேஸ்ட். அதை எடுத்து மூஞ்சில போட்டு ஒரு சவப்பிங்க. அது வந்து ரோஸ். லிப்ஸ்டிக். அது நீங்க லிப்ஸ்டிக்லாம் போட விட மாட்டீங்களா? ஆமா போட விட மாட்டேன். மாப்பிள்ள இங்க கண்ணத்துல ரோஸ்ன்னு சொல்லி தேய்ப்பாங்களே, ப்ளஷ் அது நினைச்சிட்டேன். அடுத்த மேக்கப் கிட் வந்து நத்தை. தெரியும். இது ஞாபகம் இருக்காங்க, கோவால ட்ரெக்கிங் போகும்போது நான் எடுத்து கொடுத்தேன்ல அந்த இது என்ன கிரீமடி இல்ல கொடுங்க வெரி ஆயிருவேன் நான். இது ஒரு பாண்ட்ஸ் பவுடர், மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் இது உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்து நெத்தி வந்து கிளியரா இருக்கிறதுக்காக போடுறது. இது என்னடி ஸ்வீட்? இது அதான் மருந்து மாமா குடிச்சு பாத்துக்கோங்க தெரியும். டிடிஎஃப் இன்னும் நம்ம ஒண்டர்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரில. எந்த ஊரில் இருக்கோம் எல்லாம் மலையாளத்தில் போட்டிருக்காங்களே மாமா. ஓகே வெரி குட். கை கூட பார்த்தல என் பொண்டாட்டியோட அறிவை. இந்த ஒரு 1 இயர் 2 இயர்னு நினைக்கிறேன் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. மெயினாக இந்த ரீல்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்களோ அன்னிலேருந்தே நம்ம எல்லாருமே அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தானே. எப்போ லாக்டவுன் வந்துச்சோ அப்போலேருந்தே ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடி நான் பெரிய ஒரு ஃபோன் பர்சனே கிடையாதுங்க. பட் இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபோன் பர்சன் ஆகிட்டேன். ரொம்ப அநியாயத்துக்கு சோம்பேறி ஆகிட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு ஃபோனை வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். சரி கொஞ்சம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இந்த நைட்டு தாங்க ஒர்ஸ்ட்டு. படுக்கலான்னு சொல்லி படுத்தக்கப்புறமும் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிடுறோம். அதுலேயும் இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது தான். ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குது. சிவா தினமும் காலைல அந்த 4:30 மணிக்கு எந்திரிக்கிற ஜேர்னியா வீடியோ ஆரம்பிக்கணும்டா. தினமும் காலைல 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு. கவலைப்படாதீங்க, நான் எழுப்பி விட்டுட்டு தூங்க போறேன். பிரம்ம முகூர்த்தம்ல எந்திரிச்சு காலைல ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க அதானே? இல்ல ஒர்க் ஆரம்பிச்சிடணும். பாக்குறேன் அப்பப்ப எந்திரிச்சு பாப்பேன். என்ன சிவா காலைல 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், நைட் எத்தனை மணிக்கு தூங்கணும்? 9 o'clock தூங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10, 11, 12, 1, 2, 3, 4 9 மணிக்கு தூங்கிடணும்டா. கவலைப்படாதீங்க, நான் எழுப்பி விடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்துருப்பீங்க. பட் என்னன்னே தெரியலைங்க, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே இருந்ததா. அதனால தான் சரியாகவே vlog கண்டினியூ பண்ண முடியல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அச்சு தூள் கிளப்பிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து என் ஒய்ஃப்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம். அது போக ஸோ வந்து ரோலர் கோஸ்டர் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இன்றைக்கி பார்த்துட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ரொம்ப வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. அண்ட் டிடிஎஃப் இங்கே வந்து நாங்கள் ஒரு வில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலி இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. காசு கொடுத்த காசுக்கு பயங்கர வர்த்து. பயங்கர கார்டன் ஏரியா மாதிரி ஒரு எக்கச்சக்க மரங்கள் இருக்குது. மாங்காய் மரம் இருக்குது, மிளகு செடி இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மரத்து மேலே ஆடிட்டே இருந்தோம்னா ஒரு மாங்காவாக கீழே விழுகுதுங்க. இந்த மாங்காய்லாம் இப்படி தான் ஆடி கீழே விழுந்திருக்கும் போல். டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12:10 ஆச்சுங்க. இன்னும் நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி வெளியே ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ டிடிஎஃப் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாக்கு தான் மேப் போட போகிறோம். இன்னும் 25 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும், அவ்வளோதான். 13 கிலோமீட்டர் ரைட் காட்டுச்சு.
சாரி 25 நிமிஷத்தை தான் 25 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். 13 கிலோ நீங்க அதான் சொன்னீங்களா? ஸோ டிடிஎஃப் அவ்வளோதாங்க, மேப் போட்டாச்சு. இன்னும் 31 நிமிஷம் ஜேர்னிங்க, 13 நைட்டு கிலோமீட்டர்ஸ். பார்க்கும்போது 23 மினிட்ஸ் தான். ஓ நைட்ல அது நைட்டு யாருமே இல்லாதப்போ சரி. இந்த வில்லாவோட சரௌண்டிங்ஸ்லாம் பயங்கரங்க. ஃபுல்லா இப்படிதான் மரம் செடி கொடின்னு சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரூம் ஓரளவுக்குன்னு சொல்றதை விட ரூம் நல்ல ரூம் தான், ஏசி இல்ல. நம்ம கிளம்பி வந்ததே வந்து பாத்துட்டீங்கன்னா வெயில் தாங்க முடியாம சரி எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துக்கு போலாமே, சரி என் ஒய்ஃபுக்கும் ஒண்டர்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தது. ஆக்சுவலி வர்ற வழியிலங்க ஒரு இடத்துல செம்ம செழிப்பா பச்சை பசேன்னு இருந்தது. ஸோ நம்ம ஊர் சைட்ல அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல் எல்லாம் இறக்கி விட்டு அப்படியே இயற்கை காத்த வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் இங்க பண்ணோம். வெளியே இருந்து காத்து உள்ள கொதிக்க உள்ள வந்துச்சுங்க. எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஜன்னலை ஏத்திட்டோம். அவ்வளவு ஹீட்டா இருந்துச்சுங்க. இங்க கூட இவ்வளவு மரம் செடி கொடின்னு இருக்கு இல்லைங்க, ஜில்லுனே இல்ல. நைட்டு வந்து பண்ண ரொம்ப வேர்த்துட்டு தான் இருந்தது. தம்பிங்க 2 பேர் தூங்கவே இல்லையா, ஆனா நாங்க 2 பேர் தூங்கிட்டோம் நல்லா. எங்க சாப்பிடலாம்டா, பசிக்குதுடா. என்ன ஸ்வீட் பண்ணிட்டு இருக்க? கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? அப்புறம் ரீல்ஸ் சவுண்டே வராம எப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்? சீரியஸா ரீல்ஸ் தான். தோ அது சரிடி. இன்ஸ்டாகிராம். ஐயோ அதை பார்க்காத, தயவு செஞ்சு மக்களே உங்களோட பொண்ணான டைமை ரீல்ஸ்ல ஸ்வைப் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பேர் ஏதோ தூம் ஸ்க்ரோலிங்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் எடுத்து நான் யூடியூப்ல நம்ம போட்ட வீடியோ அப்லோட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்காக போறேன்னு வைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் சரி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் ஆயிடுச்சான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்குள்ள போகும்போது வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீல் வரும். அந்த ரீலை பார்த்தோடனே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணுவோம். எதுக்கு வந்தோடனே தெரியாம மறந்து நம்ம பாட்டுக்கு வந்து பண்ண ரீல்ஸ் வந்து பண்ணா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் எனக்கு கேரளானா ரொம்ப பிடிக்கும். ஆனா கேரளா வரணும்னா பட்ஜெட் ரீதியா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் வரணும். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம தோசை வாங்குறோமா, குழம்பு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி என்ன பரோட்டா ஆர்டர் பண்ணால் குழம்பு ஃப்ரீயாக வந்துடும். ஆனால் கேரளாவில் வந்தோம்னா பரோட்டா ஆர்டர் பண்ணோம்னா குழம்பு தனியாக ஆர்டர் பண்ணணும், அதுக்கு தனி காசு. தோசை ஆர்டர் பண்ணால் அதுக்கு குழம்பு தனியாக ஆர்டர் பண்ணணும், அதுக்கு தனி காசு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருவேன். பட் இப்போ பாருங்கள் லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னு. அந்த மீன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஒன்று வைங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறேன். கடவுளே நல்லா இருக்கும்ப்பா. நான் எங்கே போனாலுமே இது ட்ரை பண்ணவே மாட்டேன். மீல்ஸ் தமிழ்நாடு ஓகே கைக்கலாம்ல, மீன் நான்வெஜ் எல்லாம் வச்சுட்டு இப்படிதான் சொல்லிட போகிறேன். ஆமாம் எனக்கு ஒரு ஹெல்ப், இதை எடுத்து வெளியே வைங்க. சுடுதா? அப்புறம் ஏன் நீ எடுத்து வைக்கல? ஏண்டி சுடுதுன்னு நீ எடுத்து வைக்கல? ஆமாம். அப்புறம் எதுக்கு நீ தொட வச்சுட்டு சுடுதான்னு கேட்குற? சும்மா ஜாலிக்கு பண்ணனே. ஓகே, அவ்வளோதான். நம்ம டிடிஎஃப் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டாச்சு. இன்னும் நம்ம ஒண்டர்ல எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸுங்க, 11 மினிட்ஸ் ஜேர்னிங்க. ஸோ அவ்வளோதான். எந்த ரூம்லடா நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ணியிருந்தோம்? அந்த ரூம் பேர் என்ன? PALM ப்ளம். எப்படி வேணா பண்ணிக்கோங்க. ப்ளம்னு சொல்லணும். PALM GROVESங்க. அந்த ஒரு ஸ்டேல தான் வந்து பண்ண தங்கியிருந்தோம். இது வில்லா டைப்பு. ஸோ வந்து எவ்வளோ ரூபான்னு வந்து பார்த்தா 2 ரூம் 2000 ரூபாங்க. வித்தவுட் ஏசி தான். ஏசி இல்லாத ரூம் தான் இருந்தது. நாங்கள் ஏசி இல்லை, அதனால எங்களுக்கு ஏசி இல்லாத ரூம். என்ன வளர்றீங்க? ஏன்னா நான் ஏசி இல்லை, அதனால ஏசி போடாத ரூம். நீ ஏசி, உனக்கு ஏசி போட்ட ரூம். இப்பதான் புரிஞ்சுதா? ஆமா, நாங்க ஏசி சம்பம். என் ஒய்ஃபுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, பாலைவனத்துல பிறந்திருப்பா போல. என்ன சொய் மாப்ள தோட்டத்துல அப்படி வேக்குது மாப்ள, என்னால முடியல. கம்பளி போத்தி தூங்கிட்டு இருக்காடா, எனக்கும் போத்தி விடுறாடா அந்த கம்பளி எடுத்து. எருமை மாடு தோல் மாமா. சில டைம் வேர்க்குதுன்னு அவனே சொல்றா, வேர்க்குதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு படுத்திருக்கா. ஏன்னா இப்படி ஒரு ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லடா மாப்ள. இப்படி நம்ம பண்ணுவோம். சோ வேர்க்கும், அப்ப வந்து பார்த்தா பெட்ஷீட் எடுத்து வெளியே போடுவோம். அப்ப வந்து குளிரும், மறுபடியும் பெட்ஷீட் எடுத்து மூடுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். அது ஒரு நார்மல். இது வேர்த்தாலும் பெட்ஷீட்டை போத்திக்குது, வேகலனாலும் பெட்ஷீட்டை போத்திக்குது. சிரிக்காத. ஆக்சுவலி மொத்தமாக நம்ம 4 பேருங்க. 4 பேரில் 3 பேருமே ஸ்டூடெண்ட்டு. 3 பேருமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் டிக்கெட் எடுத்திருக்கோம். பட் அப்படி பார்த்தாலுமே 14,137 ரூபாய் வந்துருச்சு. நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்காமையே 4 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாவோ 11,000 ரூபாவோ தான் வந்துச்சு ஃபாஸ்ட் ட்ராக்ல. ஸோ ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஆஃப்லைனில் வந்து எடுக்கிறத விட அதுதான் பெஸ்ட்டு. உள்ள வந்தோடனே ஏதோ ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் ஒரு ஃபீல் இருக்குடி இந்த ஃபேன்னாலயா. சரி வாங்க அப்படியே உள்ள போலாம். ஸ்வீட் இங்க லேடிஸ் இருக்கு பாரு, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. சரி வாங்க நம்ம போய் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு
கீழே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம். இப்போ செல்லும் தொலைஞ்சு போயிடாத, போயிட்டு இங்கேயே வந்து நில்லு, நான் வந்துடுறோம். ஓகே. ரைடு போகும்போது இவர் கழட்டி கொடுத்துருவா, இவர் பிடிச்சி பாரு இப்படி கையில. ரைடு போகும்போதெல்லாம் இது ஒன்றுமே ஆகாது. பாத்தீங்க, நானே கழட்டி எரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? மனுஷனாடா நீங்க எல்லாம். தெரியாது. ஓ சரி 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 ப்ரோ கமெண்ட் வந்தாரு சேம் லுக் ன்னு வந்துட்டு வரமே. ஓ ஆமா, ஓ அப்படியா? ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி இவருக்கு தமிழ் தெரியாதான். இவரும் ஒரு இன்ஃப்ளூயன்சரா? நீங்க இவரும் இன்ஃப்ளூயன்சர் தானா? ஆனா இவருக்கு வந்து நாங்க சேமா இருக்கோம்னு சொல்லி கமெண்ட் வருமா? இங்க ஒருபாடு மென்ஷன் வரும். ஒன்ன மாதிரியா இருக்கா? நீங்க இன்னைக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களோட ஐடியா பாக்குறேன். எனக்கு மெசேஜ் உண்டு. நம்ம ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிருக்கோமா? ஓ சந்தோஷம் சந்தோஷம். இருங்க நான் உங்க ஐடி வந்துறேன். சஞ்சுடன் நான் நல்லா இருங்கண்ணா. சஞ்சுடன் நான். இங்க வா, நீங்க உட்காரு. இது ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணு. ஓடு பிரகாசி பாரு, உன்ன மாதிரி வாயை திறந்துட்டு இருக்கு பாரு. ஐயோ, ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியா ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இப்ப ரொம்ப வெயில் அடிக்குது, என்னால முடியல. டேஷிங் கார் ஜாலியா சந்தோஷமா விளையாண்டு அப்படியே வந்து பண்ணா ஃபுல்லா தண்ணியில இறங்கி விளையாண்டுலாம். வாங்க. இங்க பாருங்க, இல்ல என் கார் இங்க பா. யாராவது என் காலை பாக்குறீங்களாடா பைத்தியக்காரங்களா? மாமா 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 ப்ளீஸ், உங்களுக்கு காது கேக்குமா? அடுத்த பாருங்க எப்படி பிங்க் கலர்ல இருக்குது. எந்த நம்ம எல்லா காலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் அது ஒரு மாதிரி இருக்கு? இது ரொம்ப பிங்க் கலரா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு மாதிரி வலிக்குது. வா, சரியா போயிடும். முன்னாடி எல்லாம் இது எனக்கு ஓட்டும் போது கார் ஓட்ட தெரியாது, இப்ப எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியும். அதனால இது நல்லா நான் ஓட்டுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்ப நீ தான் கேமராமேன், நாங்க 3 பேர் போய் விளையாடுறோம். சோ தம்பி வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க போய் விளையாடுவோம், அதுக்கப்புறம் நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம், தம்பி போய் விளையாடிட்டு வந்துருவாரு. ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல. சோ இப்போ வந்து நாங்க 3 பேர் விளையாட போறோம். என் ஒய்ஃப் வந்து பார்த்தா வீடியோ எடுக்க போறாங்க. சும்மா அப்படி இப்படி எடு. கார் பயங்கரமா ஓட்டோண்ணே சித்து. ஒண்ணுமே தெரியலையே. ஸோ டிடிஎஃப் டைம் வந்து பண்ண ஒரு 4 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. கேமராவில் இந்த மைக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய் விளையாட போகிறோம். ஸோ அதனால அந்த செட்டப்லாம் இருந்துச்சுன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் இது வாட்டர் ப்ரூஃப் ஆகும். அதனால இது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னாங்க, இதில் அப்படியே சறுக்கிட்டு அப்படியே வந்து இதில் போய் அப்படியே அதில் போவோம். நல்ல பெரிய ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. தண்ணி மட்டும் ஓ ஐயோ, இன்ஸ்டா 360. ஆஹா நல்லா இருக்குதே. போன வாட்டி ஒண்டர்லால ஏன் இதெல்லாம் விளையாடாமல் போயிட்டோம்? அதை வந்துட்டோம் மாப்ள. ஓகே, அடப்பாவீங்களா, என்னடா இது? ஐயோ, பெல்ட் அறுத்துட்டாங்களா? டிடிஎஃப் இப்போ அடுத்த ரைடுக்கு வந்திருக்கோங்க. இன்னொரு ரைடு இருக்குது இதுக்கு மேலே. அந்த ரைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இறக்கமாக இருக்குமாம்மா. போன உடனே சொருக்குன்னு கீழே வருவோம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஹைட்டாகவும் போகும்னு சொன்னாங்களோ. ஃபாஸ்ட்டாகவும் ஹைட்டாகவும் போகும்னு சொன்னாங்க. இப்போ போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓ டே மாப்பிள்ள, இதில் சர்ன்னு போய் அந்த ஹைட் வரைக்கும் போவோம். அப்புறம் திரும்பி வந்துடுவோம். இது திரும்பி இங்கே வர மாட்டோம், திரும்பி அங்கே இறக்கி விட்டுருவாங்க அங்கே கீழே. ஆமாம், ஓகே. மாப்பிள்ள பயங்கரமா இருக்கு. மாப்பிள்ள நல்லா இருக்குடா. உங்களை போடுறோம். ஹாய், நாங்கள் இவங்கெல்லாம் அழகி போட்டிக்கு போகிறாங்க. அப்படிதான் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. பார்ப்பாங்க ஸ்கூல் அண்டு காலேஜுங்க. வந்துச்சா, எங்கே வேணா உட்காரு. ஓ பாய்மா பாய்மா பாய்மா. ஓகே, சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. ஹாய். ஓ ஸ்வீட்டு.
இது என்னது சூப்பரா இருந்துச்சு. இங்க பாரு, நான் தான் ஹைட்டா இருக்கேன். ஆஹா ஓ சூப்பர், நல்லா இருந்தது. நல்ல லெவலில் ஃப்ளோட் ஆகிட்டோம். ஸோ டிடிஎஃப் நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதுக்கு பேர் என்னடா, ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டரில் நாங்கள் பறக்க போகிறோம். மைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். நாங்கள் மைக் மாட்டியிருக்கோம், பட் இந்த கேமரா வேறு. ஆனாலுமே நாங்கள் ஒரு விஷயம் பண்ணி மைக் செட்டப் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுகிறது கேட்க முடியும், பட் எல்லா டைமும் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேஷனை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டோம்னா நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. ஹாய் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து கூட அம்மா பயமா இருக்கு. யார் நம்ம சிவா பேசுகிற மாதிரியே தெரியுது. ஆமாம் இல்லை, லைட் அந்த பக்கம்ல இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் மூஞ்சிலாம் உங்களுக்கு கரேன்னு இருக்கும். அம்மா நீங்க சொன்னது கரெக்டு தான், நாம தான் கடைசி. நல்லா இருக்குல்ல, நான் சொன்னேன்ல கடைசியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு. ஃபர்ஸ்டாக இருந்தாலும் போக பாருங்க இப்போ. அம்மா என்னது இது? இது வரைக்கும் போனது எப்படி இருக்குல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோலர் கோஸ்டர். அப்படியா? ஆஹா நடுவில் நிற்கவே போடா. ஆட்டு நின்றுச்சு மாமா. கீழே போங்க. பாருங்க வீடியோல என் ஃபேஸ் ரியாக்ஷன். அம்மா காத்து, சரியான காத்து. வா, நான் வாயை திறக்கல, நான் கத்துறான் அப்படியே. நான் என்ன பிளான் பண்ணேன், ரோலர் கோஸ்டர்ல நானும் அக்காவும் இப்படி போவோம்ல, நானும் அக்காவும் இப்படி உட்காந்துருக்கிறத தம்ப்நெயிலே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பார்த்தா வரல, அவ வரமாட்டாடா. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஈவினிங் ஒரு 5:30 பக்கம் ஆச்சுங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்காக இந்த பாலை போட்டு அவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் யானையை எடுத்து தர சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா அந்த நாய்க்குட்டி. ஸோ இது ரொம்ப கஷ்டம். ஒரு பால் மட்டுமே 150 ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்? நீ பண்ணலையா? நான் பண்றேன். ஏய் நீங்க பண்ணி பால் வரல, யானை வரலன்னா நான் பண்றேன். எப்படி வராது, அதனால சும்மா ட்ரை பண்ணி 5 பார்க்கலாம். பால் 400 ரூபாடா. பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. 10 பால் ட்ரை பண்ணிட்டீங்களா? ஐயோ டேய் 1500 ரூபாய் ஆச்சுடா. ஓ 10 பால் 500டா. சரி அப்ப 10 பால் கொடுங்க ப்ரோ எனக்கு. சரி ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. வா வாடா வா, 10 சான்ஸ் இருக்கு நமக்கு. வா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என் தலைவி தான் ட்ரை பண்ண போறா. போடி. அப்புறம் அடே ஓகே, ரெண்டாவது சான்ஸ் சஞ்சு தான் பண்றானா? அடே கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. ஓகே ஓ தாண்டி வரதா? போட்டது கரெக்ட் தான், கொஞ்சம் ஓகே. இது இன்னொரு 500 ரூபாய் கொடுத்து அடிச்சிருவேன். அவ்வளவு போதும். இது மௌன விளையாட்டு. தனியாக கேட்டு பார்க்கலாமா இந்த யானை எவ்வளோன்னு? தனியாக சேல் பண்ணுவீங்களா? எலிஃபென்ட் எவ்வளோ? சேல் இல்லை, கேமில் வின் மட்டும்தான். விளையாடுங்கடா, விளையாண்டா அந்த யானை மட்டும் வாங்கி கொடுங்கடா எனக்கு. பசங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா? போடலாம். சரி வா. ஏன்னா இந்த மாதிரி எங்களுக்குலாம் திறமை இருக்கும், பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பசங்களை பார்க்கும்போது என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பண்ணுங்கடா, விளையாடுங்கடா. 8 பேர் இருக்கீங்களா, 8 பேர் போடுங்க. அதுக்கப்புறம் 2 பேர் நான் போடுறேன். ஆஜோ 1 போயிடுச்சு. எப்படி மாப்பிள்ள இப்படி அவர் விற்க மாட்டேன்ட்டாரு. நிறைய பொம்மையை தூக்கிட்டு போறோம். போடுங்கடா அடுத்தது நம்ம ப்ளூ யானை. ஓகே, இனி யார் அடிக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? போதும், நமக்கு 1 போதும். பசங்க வச்சுக்கிட்டோம். அடிங்கடா, அடிங்க. கை தட்டாதீங்க. ரியாக்ஷன் பாத்தீங்களா?
ப்ளூ யானை தானே? கொடுங்க bro, அந்த யானை. ஏய் யாரா அடிச்சது? இங்க இருக்கீங்களா? வாங்க காட்டுறேன். பாத்தீங்களா, கடுகு சிறுசானாலும் காரம் குறையல. தேங்க்ஸ் ப்ளூ யானைக்கு. ஸ்வீட்டி, எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணுதான் பாக்குறாங்க. ஏய் இவன் மட்டும் யானையை தூக்கிட்டு வராளே, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிறது. நீங்க அடிக்கல, காசு ஏய் புத்தி இங்க பாரு, இங்க வந்து திறமை தான், இங்கேயும் திறமை தான் வேலை செஞ்சிருக்கு, ஆனா இந்த திறமை வேலை செஞ்சிருக்கு. இப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு, ப்ரொடியூசர் எல்லாம் வர்த்தே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் ஒரு நல்ல ஒரு டைரக்டரோட திறமையா பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணி அவர் ஜெயிச்சிருக்காரு. காசெல்லாம் அவருக்கு தான் சொந்தம் இப்படி பார்த்துக்கிட்டா. ஆனா ஃபுட் எங்கண்ணா இருக்கு? ஃபுட் ஃபுட் கோர்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட வாங்க, என்ட்ரன்ஸ் கிட்ட போவோம். இந்த வழி எப்படியா போகும்? இதை எப்படி தூக்கிட்டே போறது? தூக்கிட்டே போலாம், கையில. எப்படி தூக்கிட்டு போகணும் கையிலே தான். ரொம்ப நன்றிண்ணே. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஒரு யானை, மூடு, ஒரு குரங்கு, அதான் 3 நாய், ஒரு யானை, ஒரு குரங்கு. சரி வா போலாம். சூப்பரா இருக்குடி யானை. கொச்சியே தெரியுமாமா இங்க நின்னு பார்த்தா? கொச்சியே தெரியுமா? நம்ம இருக்கிறது ஏர்ணாகுளம் தானடா. கொச்சி அங்கதான் இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தெரியும். அவ்வளவுதாண்டி, போயிட்டு வர்றதுதான். ஏங்க ஸ்டோரிங்க? நம்ம தான் மேல போறோமே, தனியா உட்காந்துட்டு இருக்கோம், போயிட்டு வந்துடலாம். அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க நம்ம பொம்மையை. பெங்களூர் ஒண்டர்லாம் வந்திருந்தீங்க. ஆமா, நினைச்சிட்டு இருந்தேன், சரி இன்னைக்கு ஒரு வேலை வந்தா நல்லா இருக்கும். என்னடா சொல்ற? நாளைக்கு அவனுக்கு பர்த்டே. தெரியும், நாங்க ஃபர்ஸ்டே பேசிட்டோம். ராபிட் இருக்கு, நீங்க ராபிட் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வீட்ல போறோம். ராபிட் ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? இல்ல சும்மா ராபிட் வளர்க்க கேட்டா நான் வாங்கி கொடுத்தேன். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா, எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. தம்பி வளர்த்திட்டு இருக்கானா? ஆனா 4 வளர்க்குறீங்களா? செம்ம, 4 மெயின்டைன் பண்றது கஷ்டம் இல்லக்கா. குட்டி போட்டுருச்சு அதுக்குள்ள. ஆமா, அது நிறைய குட்டி போடும், அது போட்டுக்கிட்டே இருக்கும் குட்டி. நீங்க 4 மேல் வாங்கி இருக்கலாம்ல. ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே டியர். ஸோ டிடிஎஃப் அவ்வளோதாங்க, ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ நல்லா இருக்கீடா. வா, ஸோ டிடிஎஃப் பயங்கர ஹைட்ல இருக்கும். இங்க பில்டிங் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். நாங்க இப்போ ஸ்வீட் இங்க சர்ச் இருக்கு, வேண்டிக்கோ. கீழ போதுல பயமா இருக்கு, அமைதிங்க. ஸ்வீட்டோட ஹைட்னா பயமாடி? ஆமா. அப்புறம் எப்படி இவ்வளோ ஹைட்ல பயப்படாம உட்காந்துருக்க? கீழே பார்க்காம வரா, கீழே பார்த்தா அவ்வளவுதான். Many hours later. சைல்ட்லயே மேரேஜ் பண்ணிருப்பாங்களா அந்த அக்காக்கு? 18 வயசுல அந்த மாதிரி காட்டுது. ஆக்சுவலி நம்ம டிடிஎஃபோட அம்மாவை பார்த்தவங்க. ஸோ அவங்கள பத்தி தான் என் ஒய்ஃப் பேசிட்டு இருந்தாங்க. என்னென்ன நீயே சொல்லு, அவங்க எவ்வளோ எங்க இருந்தாங்க எல்லாமே நீயே சொல்லு. அவங்களுக்கு 35 தான் ஆச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு பாப்பா என்ன படிக்கிறான்னு தெரியல, இன்னொரு பாப்பா 9th தான் படிக்கிறா. பாப்பா இல்ல, தம்பி 9th படிக்கிறான். சாரி, தம்பி 9th தான் படிக்கிறான். ஓகே. 4 முயல் வளர்த்துறாங்களாம். செம்ம எங்க இருக்காங்க, சைல்ட் மேரேஜ் வேற பண்ணிட்டாங்க. சைல்டு மேரேஜ் கிடையாது, 18 வயசுல பண்ணிருப்பாங்களோ. அந்த அம்மா அங்கேயே இருக்கவங்களான்னு பாரு. சீரியஸா சொல்லிட்டு இருக்காடா அவங்க அங்க இருந்து பார்த்தேன். ஏண்டி அதுக்கு பேர் காசிப்பா? காசிப் இப்படி அவங்க முன்னாடி அடி பேசிட்டு இருப்பேன். நீங்க தான் கேக்க சொன்னீங்க. அது காசிப்லாம் கிடையாது. இது கூட தெரியாடி பேசுவேன். இது வச்சுப்பேன். பூ பறிக்க நீயும் போகாதே. உன்னை பார்த்தாலே ஆஹா அழகா இருக்கேடி பூல. நேடி எப்படி பார்த்தாலும் அழகா இருக்க. பூல பார்த்தா அப்படி பேரழகியா இருக்க, இப்படி பார்த்தா இப்படி பேரழகியா இருக்க. திரிசா மாதிரி இருக்க இப்படி திரும்பினா. இது கொஞ்சம் எனக்கே போங்கா இருக்கு, கட் செஞ்சிருங்க. இப்படி சொன்னியா? திரிசா மாதிரி அழகா இருக்கேன்னா அப்படின்னா ஏய் என்ன அப்படின்னா இல்ல அவ்வளோ பேரழகு இல்லைன்னா அப்படி சொன்னியா? எந்துட்டு நான் அவ்வளவு அழகா இருக்காங்க, நானும் பார்த்து எப்படி தெரியுது? உண்மையை சொன்னா நீ அவங்கள விட அழகுதான். இல்ல அப்படி யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீ அவங்க ஈக்குவல்.